வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே நிறைய பேர் கேட்டாங்க. பிக் பாஸ்க்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் இங்கே பால் முட்டையெல்லாம் பறிச்சாரு. பறிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க ரூல் பிரேக் பண்ணதே ஒரு 10 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 10 சம்பவங்கள். பார்வதி கம்ருதனோட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். எஃப்ஜேவை கேட்டால் எஃப்ஜே சொல்கிற அப்படி என்கிட்டையும் பண்ணியிருக்கிறாங்கன்னு. சாண்ட்ரா நானும் பார்த்துருக்கிறேன்றாங்க. வியனா நானும் பார்த்துருக்கிறேன் அப்படின்றாங்க. கானா வினோத் என் மைக்கையும் மூடா, அவ மைக்கே மூண்டது மட்டும் இல்லாமல் எந்தையும் சேர்த்து மூடுறா, ஆப்போசிட்ல யார்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் அங்கேயும் மூடுறா அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி எதுக்காக மூடணும் மைக்கை இவங்க தொடர்ந்து? இங்க இப்போ ஒரு வீடியோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வெளியே இருக்கும்போது முற்போக்குவாதி அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவாங்கல்ல, இந்த உருட்டு இந்த பாரு இவங்க கீழே கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்கல்ல அவங்க வீடியோ கீழே, அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி, என்னடா திட்டுங்க, ஆனால் என்ன எல்லாமே பெண்களுடைய உடல் உறுப்புகளை வச்சே திட்டுறீங்க கெட்ட வார்த்தையெல்லாம் அப்படின்லாம் பேசினவங்க இவங்க. ஆனால் இங்கே எஃப்ஜேவை பார்த்து நேற்று என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இங்கே லைவ்ல வரும்போது அதை மியூட் கூட பண்ணல, உள்ளே பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்க சத்தம் கேட்குது. இவங்க பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை இருக்குல்ல, அந்த மகனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அப்படியே வருது லைவ்ல. மியூட் கூட பண்ணாமல் விட்டுருக்கிறாங்க. போய் தொலைது எவ்வளோதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கலையரசன் இருக்கும்போது விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றி அமிச்சாரு. எத்தனை முறை தான் மியூட் பண்ணுறது வார்த்தையை, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிற எல்லா இடத்துலையும் அப்படின்னு. ஆனால் கலையரசனை தாண்டி இவங்க இங்கே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே சுபிக்ஷா விஷயத்தில் பார்த்தோம். அந்த QC டாஸ்க் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசியிருந்தாங்க. இங்கே அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா அவ ஜெயிக்கிறதுக்காக அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கிறது இவங்க தான். இப்போ ரூல் பிரேக்கே பார்த்தீங்கன்னா தனியாக இவங்களை தூக்கி வெளியே போடணும், ரெட் கார்டை கொடுத்து. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ருதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க பெண்கள்லாம் சேர்ந்து. இந்த பார்வால பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதையே இழுத்து மூடுற வேலையை தானே பார்க்குறாங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவில் இவங்க பண்ண அந்த காஜித்தனத்தை எபிசோட்லேயே போடுறாங்க பாருங்க. போட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணுருவாங்க அப்படின்னு நினச்சேன். அதுலேயே போடுறாங்கன்னா எங்களால் முடியலைங்க, இதுக்கு மேலே மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக போட்டாங்க. ஸோ அதுக்கு தனியாக தூக்கி போடணும் வெளியே. அதுக்கு ரெட் கார்டு இல்லை, ஆபாச கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும். இது மட்டுமே இல்லாமல் இங்கே ஆரம்பத்தில் இந்த ஃபஸ்ட்டு தப்பா தொட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எழுதினாங்க. கடைசியில் இப்போ அவங்க கூடவே சேர்ந்து இந்த காஜி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அரோராவை பற்றி பேசும்போது இந்த மக்கள் தோலுக்காகவே விழுந்துருவாங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி. இதில் ஆபாச குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல, இதுக்காக தனியார் ரெக்கார்டை கொடுத்து தூக்கி வெளியே போட்டிருக்கணும். இவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியெல்லாம் கேரக்டர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ பண்ணிட்டு, நீ லாயர் ஃபேமிலி தானே, நீ கண்ணியமாக இருந்திருக்கணும்ல, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும்ல கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டதுக்கு என் ஃபேமிலியை தப்பாக பேசுகிறான், என் குடும்பத்தை இழுக்கிறான் அப்படின்லாம் சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருந்தாங்க. அது கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. திட்டி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள நடந்தது இவங்க பண்ணது, அந்த ட்ரெஸ்ல எல்லாம் கரையெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த கரை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல இருக்கு. கம்ருதுன்னு இவங்களும் அந்த கதவுக்கு நடுவில் பண்ணது இருட்டுன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது இருட்டுன்னா கூட அங்கே ரெக்கார்ட் ஆகும்ல, டீம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை. ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்றாரு, டே போதுண்டா தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தான் துள்ளி குதிச்சு ஓடி வர்றாங்க வெளியில். ரொமான்ஸ் தான் இது, ரொமான்ஸு. இதை கவர் அப் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அங்கே எஃப்ஜேவை போட்டு அந்த மாதிரி திட்டுனது. இப்போ விஜேஎஸ் கேட்டார்னு வச்சிங்களேன், நீ நல்லா நோட் பண்ணீங்க, இதை நிச்சயமாக சொல்லுவாங்க பாருங்க பார்வதி. பாருங்க சார், கோவம் வந்துச்சு சார், வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியல சார், அதே போல் அந்த மூடியும் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ட்ராமா. இதுக்கு தனியாக ரெட் கார்டை கொடுத்து தூக்கி போடணும். இப்போ உணவுப் பொருட்களை பறிக்கிறாரு பிக் பாஸ். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சீசன்களையும் பறிச்சிருக்கிறாரு. பறிச்சா ஒரு நாளில் கொடுத்துருவாரு. சம்மந்தப்பட்டவங்க மன்னிப்பு கேட்பாங்க, அழுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, இந்த 2வது நாள் கொடுத்துருவாரு. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை பிக் பாஸ். காரணம் என்ன தெரியுமா? இவங்க தொடர்ந்து மீறிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பார்த்த வரையுமே 10 இருக்குங்க குறும்படங்கள் வருது. 10 இடத்துல அவங்க ரூல் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்களை பற்றி டீல் பண்ணுறதும் சரி, இந்த பிக் பாஸையும் கேவலப்படுத்துறதும் சரி, ஓஸ்ட்ரியும் கேவலப்படுத்துறதும் சரி, எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ரெட் கார்டுக்கு பொருத்தமான ஆள் தான் இந்த பார்வதி. இந்த சர்வைவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி தூக்கி வெளியே போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பிக் பாஸில் இவ்வளோ நாள் இந்த குப்பை இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் தான் சொல்லணும். குப்பைன்னா
எந்த அளவுக்குன்னா எவ்வளவு ஒஸ்ட் இருக்கு பாருங்க. இவ்வளோ கேஸ் வாங்கிட்டு இவ்வளோ நாள் யாரும் இருந்தது இல்லை. இப்போ ஆதிரியெல்லாம் ஆரம்பத்திலே தூக்கி வெளியே போட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களை எத்தனை முறை தூக்கி வெளியே போட்டிருக்கணும் இவங்க பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு கேமர் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்குங்க. எது கேமு, எது இந்த காஜி கேமு. இதில் இன்னொரு ட்ரையாங்கிள்னு வேற திரும்ப 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 அந்த பக்கம் போனாலும் அதை விடாம நீ போய் பேசுறா, நீங்க ஃப்ரெண்டா இருங்களேன். இவங்களே ட்ரையாங்கிள் வேணான்னு சொல்லிட்டு போய் பேசுவாங்க. அப்புறம் வந்து ஓகே நான் பேசல, அது வந்து பிளாட்டோனிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஒன்று போறேன்னு போனாங்கன்னா நீ அதுக்காக பேசாமல் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் பேசலாம் அப்படிங்கிறது. மறுபடியும் ட்ரையாங்கல்னு எடுக்கிறது. இப்படி வெரைட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வெரைட்டியா? இது வெரைட்டியா பார்க்கணுமா மக்கள்? இந்த வீட்டுக்கு கலர் ஆட் பண்றது இல்லை, இது கரையை ஆட் பண்றது. இந்த கரை நல்லது இல்லை பிக் பாஸுக்கு. இது பார்வதிக்கும் கம்ருதனுக்கு வேணா அந்த கரை நல்லா இருக்கலாம், அது நல்லதா இருக்கலாம். இது பிக் பாஸ்க்கு நல்லது இல்லை, மக்களுக்கும் நல்லது இல்லை. இது இப்போ ரம்யாவுக்கு வந்து கதவை திறந்தார்ல, 2 விஷயம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எதிர்பார்க்குறோம், நிச்சயமா நடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று செமையா போட்டு புழக போறாரு, 1. 2வது குறும்படம் கன்ஃபார்மாக போடணும். அது என்ன அத்துமீறினதை வந்து உள்ள இதுவரை பார்த்தீங்கன்னா சத்தியமாக நாங்கள் பண்ணலன்னு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து இவ்வளோ நாள் கொடுக்காம இருக்காருன்னா அப்போ இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு தான் இருக்குது கண்டஸ்டன்ஸ் நடுவில். அதை ஓப்பனாக சாண்ட்ராங்க கேட்டிருந்தாங்க. மற்றவங்களுக்கும் அந்த டவுட் இருக்கு. இப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி குறும்படம் போட்டு கதற அடிக்கணும், அது 1. 2வது கதவை திறந்து கதவு கிட்ட வெறிமாது என்ன கேட்டால் வெளியே தள்ளிடணும் இது 2 பேருமே. இல்லைன்னா அட்லீஸ்ட் பார்வதி கம்ருதனை வந்து கதவு கிட்ட வரை எட்ஜி வரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பயத்தை காட்டிட்டாவது வரணும். ரம்யாக்காக போன வாரம் திறந்தார்ல, இந்த வாரமும் கதவை திறப்பாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இவர் கமல் சார் தான் அதிகமாக பார்த்துருக்குறோம், நம்ம இவர் 2 சீசனாக பார்க்குறோம். ஸோ அந்த பேட்டர்னில் இருந்ததுன்னா இப்படி தான் பண்ணணும். இவங்க 2 பேரால தான் அரோரா வந்து உள்ள இருந்தாங்க அந்த கண்டென்ட்டால அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கம்ருதன் கிட்ட சொன்னதை அப்படியே ரொம்ப உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு திரும்ப 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 அதையே சொல்லிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். இவங்களால தான் அவங்க வந்தாங்க, இவங்களால தான் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இல்லைன்னா அவங்களுக்கு கண்டென்ட்டே கிடையாது அப்படின்னு. இங்கே பண்ணுற இந்த கண்டென்ட்டை அவங்க எல்லாருக்கிட்டையும் பண்ணலாமே, பண்ணுறாங்களே. அவங்க எஃப்ஜே கிட்ட கூட பண்ணிட்டு இல்லை, அந்த பக்கம் வினோத் கூட பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஏரியாலும் அதை பண்ண தான் போகிறாங்க அரோரா. இவங்களால வரல, பட் இதுதான் சிறப்பான கண்டென்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பத்தில் மற்றவங்க தான் ஆதிரை அரோரா தான் பண்ணது இந்த லவ் கண்டென்ட்டு. அதை பார்த்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி அந்த பக்கம் துஷாரா அடித்தாங்க, ஆதிரி அடித்தாங்க. இந்த பக்கம் இதை பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க, இந்த கேவலத்தை எல்லாம். ஸோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு நிச்சயமாக போடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். போடணும், போட்டால்தான் நல்லது. போடலன்னா என்ன, இந்த அளவுக்கு போயிட்டாங்க, ஓயோ ரூம் லெவலில் மாற்ற போயிட்டாங்க. இதுக்கு மேலே விட்டாங்கன்னா அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜயே சிறப்பாக சம்பவங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். எதிர்பாராத எவிக்ஷன் கூட இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேச்சு வருது. இருந்தால் நல்லது. அப்படி இருந்தால் அது 2த்துல 1 இதுவாக இருக்கணும். இந்த 2 பேரில் இந்த பேரை உடைக்கிறதா இருக்கணும். அப்படி உடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அது பார்வதிக்கு ஒரு பக்கம் நல்லது தானே. ஏன்னா ஏற்கனவே திவாகரை வச்சுக்கிட்டு கேம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகரைஸ் ஆகிட்டேன், திவாகரால தான் நான் இப்படி ஆட்டேன், இப்படி தப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருட்டினாங்க. திவாகர்கிட்டே போயிட்டு ஆபாசா கூறிட்டு உன்னை பார்த்து தான் காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு புகுத்தனவு தானே இவங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கம்ருதன் கிட்ட அரோரா இப்படி உன்னால தான் அரோரா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாதிரி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் போயிட்டாருன்னா இப்போ அடுத்த ஆளை சூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த ஆள் யாரு, அடுத்த அடிமை யார் இருப்பாங்க? அமிதா தான் இருந்தா. ஸோ பாவம் அவர் ஏற்கனவே கதறி இருக்காரு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரையும் கெடுக்கிறதுக்கு பதில், இல்லை மற்ற கண்டஸ்டன்ட்டை கெடுக்கிறதுக்கு பதில், இந்த பிக் பாஸை கெடுக்கிறதுக்கு பதில், சமூகத்தை கெடுக்கிறதுக்கு பதில் இவங்கள தூக்கி போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பண்றாரா, பயத்தையாவது காட்டுறாரா குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.